தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். அண்ணாமலை அவர்கள் எனக்கு இந்த கட்சி தான் வேணும்னு தேவையில்லை, நான் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிடுவேன், தனி இயக்கமாக கூட செயல்படுவேன், மக்களுடைய பணி தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொன்ன பிறகு மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அதனுடைய ஈடி எல்லாம் பயன்படுத்தி இவருக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி பல பேச்சுகள் எழுந்திருக்கு. அதை எப்படி பார்க்க? ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் விகடனில் அதை பெயர் குறிப்பிடாத ஒரு ஸ்டோரியாக அவங்களுடைய மிஸ்டர் கழுகில் அதை இறக்கியிருக்கிறாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. அண்ணாமலை இப்போது அவருடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணாமலை தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் என்டிஏ கூட்டணி ஜெயிக்கிறத அவர் எப்படியும் உடைச்சிருவார். எடப்பாடி ஜெயிக்கக்கூடாது, நயினார் நாளைக்கு ஒரு வேளை எடப்பாடி ஜெயிச்சு துணை முதலமைச்சர் கொடுத்துட்டா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் வேலை பார்க்கிறார்னு ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பேசப்படுகிறது அதிமுக பாஜக வட்டாரங்கள்லேயே. ஏன்னா சம்பந்தம் இல்லாமல் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதிமுக தலைவர்கள் என்னை பற்றி கூட தான் இன்னமும் மோசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் பேசினேன்னா மோசமாகிடும் அப்படின்லாம் அவர் பேசிய நிலையில் அவர் பேசிய அந்த நேர்காணல் பேட்டி, அவர் அதாவது ஏர்போர்ட் வாசலில் இங்கே தான் கொடுக்குறாரு. எதிர் கோயம்புத்தூர் அவர் சென்னையாக இருக்கணும். அந்த ஏர்போர்ட் வாசல் ஐ திங்க் சென்னையாக தான் இருக்கும் நினைக்கிறேன். அடுத்த நாள் கமலாலய கூட்டத்தில் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்கிட்ட சண்டைலாம் பார்த்தோம். ஸோ அங்கே என்னென்னா ஏர்போர்ட்டில் நின்று அவர் கொடுத்த அந்த வீடியோவை அப்படியே எடுத்து அதிமுக தொடர்பாக சொன்னது, அமித்ஷாட்ட நான் சொன்ன வார்த்தைக்காக தான் நான் கம்முன்றிருக்கேன்ற அந்த வீடியோவை எடுத்து அது ஏன் தங்கமேன்னு சொல்லிட்டு அந்த வடிவேல் பண்ணக்கூடிய சீன் மாதிரி இருக்கு. என் தெய்வமே, என் கடவுளே அப்படின்ற அந்த இது இருக்கு இல்லையா, அதை எடுத்து அண்ணாமலையோட அந்த கிளிப்பிக்கு அப்படியே எடுத்து அதிமுக குறித்து பேசியது, அமித்ஷா குறித்து பேசியது, மோடிஜி ஒரு தூய்மையான ஆட்சி அமைவதற்கு மோடிஜி நல்ல முடிவை சீக்கிரம் எடுப்பார்னா என்ன சொல்ல வராருங்கிறதெல்லாம் அப்படியே ஹிந்தியில் சப்டைட்டில் போட்டு இப்போதைய தலைவராக இருப்பவர் நயினார் நாகேந்திரன் தரப்பிலிருந்து டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை அவங்க ஸ்கூப்பாக வைக்கிறாங்க. அதுக்குள்ள கூடுதலாக நம்ம பார்க்கும்போது நயினார் தரப்பிலிருந்து மேலே போனது அங்கே டெல்லியில் மோடி அமித்ஷா அவர்கள் தரப்பில் போயிடுச்சு. அவங்க அதை பார்த்துட்டு அண்ணாமலையின் மீது மிக கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். கூட்டணியவே உடச்சி நீங்கள் காலி பண்ண பார்க்குறீங்களா அப்படிங்கிற கேள்வியை அவங்க எழுப்பிட்டு தான் இந்த தம்பி அடுத்து என்ன திட்டம்னா இந்த ரசிகர் மன்றம்ங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு சென்ஸ் பண்ணி போயிடுச்சு. நீங்கள் ரசிகர் மன்றத்தையும் கொண்டு போய் எடப்பாடியினுடைய தொகுதியிலையும் நயினார் தொகுதியிலையும் தான் முதல்ல லான்ச் பண்ணுவோம், இங்கே தலைமை நிலையம்னு அறிவிப்போங்கிறதெல்லாம் அண்ணாமலை சொல்லாமல் நடக்கலைங்கிறத அது கூட தெரியாமலா அவங்க இருப்பாங்க. நம்ம ஆட்கள் அவங்களே சுவர் விளம்பரம் எழுதிக்கிறது, பிறந்தநாள் போஸ்டர் ஓட்டுறதெல்லாம் செஞ்சு தானே அவங்க இன்றைக்கி மேலே போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இல்லையா, நாகராஜ சோழனுக்கு தெரியும் இல்லையா, புதுசாக வர அமாவாசை என்ன பண்ணுவாங்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல இருந்து பார்த்துட்டு தான் ரைட்டு தனி கட்சிக்கு திட்டம்னா அண்ணாமலை இன்றைக்கி இருக்கக்கூடிய பொசிஷன் என்னென்னா அண்ணாமலையாக உடச்சிட்டு வெளில வர மாட்டார். அவங்களாம் வெளியில் அனுப்பணுன்னா அவர் இதை தொடர்ந்து திட்டமிட்டு பண்ணிகிட்டு இருக்காருங்கிற ஒரு பார்வை இருக்குது. நான் வெளியில் போகணும், பிஜேபியாக அனுப்பணும், இல்லை பிஜேபி அனுப்ப சொல்லி அதிமுக ப்ரெஷர் கொடுக்கணும், நான் உள்ளே இருந்து உங்களை சுரண்டிட்டே இருப்பேன் அப்படின்னா எப்படியாவது அனுப்புங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அதானே சொல்லிட்டாரு வெளிப்படையாகவே ஆட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பார்க்குறாரு. ஏன்னா நானாக வந்தேன்னு இருக்கக்கூடாது. இங்கே உதாரணத்துக்கு மல்லை சத்யா அவர்கள் அவராக நீக்கப்படுகிற வரை அது ஏறத்தாழ ஒரு மாதத்துக்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்கிறது. அதையும் தாண்டி பிரச்சனை வெடிச்சு வருது, சேர்த்து வைக்கிறதா சமாதானம்னெல்லாம் ஒரு சீன் போகுது. அது நிரந்தரம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதற்கு பிறகும் அது நீடிச்சு போய் வைகோவாக எக்ஸ்பெல் பண்ணுற வரைக்கும் அவர் முடிவு எடுக்கல. ஏன்னா உடைச்சிட்டு போனால் பார்த்தீங்களா இந்த எண்ணத்துக்காக தான் இருந்தாங்கங்கிறது வர்றதுனால அது ஒரு பிளே அந்த இடத்துல அரசியல் ரீதியெலாம் நடக்கக்கூடிய பிளே. மக்களுடைய இப்போ பாஜக தொண்டர்களுடைய அனுதாபம் அவருக்கு சேரும்ல, இவரை வெளியே அனுப்பிட்டா அவர் இருக்கும்போது தான் கட்சி பலமாக இருந்தது, தமிழ்நாட்டில் பேர் சொல்லும்படியாக ஏதாவது நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை இப்பவும் இருக்கே. அப்போ அதாவது அது எப்படி நரேட்டிவ் செட் ஆகுனா கடைசி வரைக்கும் பதவியே பறிச்ச பிறகும் கூட இந்த கட்சிக்காக ஒரு சாதாரண தொண்டனாக நான் உழைப்பேன்னு சொன்னவரை இன்னைக்கு தூக்கி வெளியில் போட்டுட்டாங்க. அவர் பதவியே அவர் தொடர்ந்திருந்தால் நம்ம ஜெயிச்சிருப்போம், அவர் தலைவராக தொடர்ந்திருந்தால் நம்மளே ஆட்சியை பிடிச்சிருப்போம்னெல்லாம் நரேட்டிவ் செட் செய்யப்படும். ஏன்னா வார் ரூம் பலருக்கு எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதிமுககாரர்கள், சொந்த கட்சி தலைவர்கள், ஊடகவியலாளர்கள் எல்லாருக்கும் வார் ரூம் பல வகையில் விமர்சனங்களை பண்ணுறாங்க, எச்சரிக்கிறாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ தம்பியினுடைய நோக்கம் நம்மளை அனுப்பணும், நாங்கள் அனுப்ப மாட்டோம். ஆனால் உள்ளே இருந்தால் நீங்கள் அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருக்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யணுமோ அதை நம்ம செஞ்சிடலாம். நம்ம இந்த இந்தியா முழுக்க எத்தனை பேருடைய மௌனத்திற்கு காரணமாக இருக்கோம், மௌனமாக இருக்க வச்சுருக்கோம், நம்மக்கிட்ட எவ்வளோ ரைடுகள் நடத்தின பிறகு மௌனமாகிறதுக்கான ஃபார்முலா நம்மகிட்ட இருக்குது.
அதை கையில் எடுப்போம் என்று டெல்லி தரப்பிலிருந்து மூவ் பண்ணியிருக்கிறதாகவும் செய்தி வருது. ஸோ அவங்க முதல்ல சொல்லக்கூடியது ஏற்கனவே ஒரு செங்கல் சூளையில் ரைடு போச்சு. அந்த செங்கல் சூளை தொடர்பானதில் அவருடைய நெருங்கிய உறவினர் ஒருவருங்கிற மாதிரியான ஸ்பெகுலேஷன்ஸ் போச்சு. அதற்கு பிறகு அந்த ரைடுக்கு பிறகு ஒரு கனத்த மௌனம் இருந்தது. அது தொடர்பாக அவர் நேரடியாக எதுவும் கமிட் பண்ணிக்கல. வேற ஒரு பாயிண்ட் வரும்போது எல்லாரும் சொந்தக்காரங்களும் தானே, எல்லாரும் தானே பிஸ்னஸ் பண்ணுவாங்க, நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாதுன்னு ஒரு சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு இன்னொரு பக்கம் போனார். நீங்கள் கரூர் வந்தீங்கன்னா எல்லாரும் சொந்தக்காரங்க தான், செந்தில் பாலாஜி அண்ணனும் நானும் கூட ஒரு வகையில் சொந்தம் தான், ஜோதிமணி அக்காவுக்கு எங்களுக்கும் ஒரே கொலசாமி, நாங்கள் பங்காளி ரேஞ்சுக்கு வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாரையும் சேர்த்து நாங்கள் பங்காளி, நாங்கள் உடன் பங்காளி. அதிமுக எம்ஆர் விஜயபாஸ்கர் எடுத்துக்கிட்டால் அவர் எங்களுக்கு தெரிஞ்சவர் தான், வேண்டப்பட்டவர் தான், எங்களுடைய வட்டம் தான், ஒரே வட்டம் தான். நீங்கள் அப்படி எல்லாரையும் சொந்தக்காரங்கிற வகையில் இதையும் கொண்டு போய் எனக்கு சொந்தக்காரங்க என்பதற்காக ரைடு நடத்தினார்கள் அப்படின்லாம் பேச முடியாதுங்கன்னா கரூரில் நீங்கள் எங்கள் ஊரே எப்படி கிடையாது, நாங்கள் ஒன்றோட ஒன்று மண்ணா தாயா பிள்ளையா பழகி போங்கிற ரேஞ்சுக்கு ஒரு பேசினார். ஸோ அதில் பெண்டிங்கில் இருக்கிற ரைட் சில விஷயங்கள் எடுக்கப்பட்டது பெண்டிங்கில் இருக்கிறதாக ஒன்று. இரண்டாவது, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட நிறுவனம், அது அண்ணாமலையினுடைய தரப்பில் அவர்களுக்கு நெருங்கியவர் மூலமாக தொடங்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு. மின்சாரம் சம்மந்தப்பட்டது, சூரிய மின்சக்தி அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி இருக்கு. இதெல்லாம் ஸ்பெகுலேஷன்ஸ். அவராக வாயத்தரத்தம் சொன்னது, நான் நிலம் வாங்கினது உண்மை, பால் பண்ண வைக்கலான்றது. அவர் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு இவ்வளோ காலம் வரைக்கும் சேர்த்து வச்சிருக்கிற அதுவும் பத்தாம மேல கடன் வாங்கி அவங்க மனைவியினுடைய நகைகளை அடகு வச்சு அண்ணா எடுத்து அது போக பத்தாம வாங்கி, ஏன்னா பிரதமர் பால் பண்ணைக்கு லோன் கொடுக்குறாருங்கிறதுக்காக இவ்வளவும் சேர்த்து வச்சு கடன்பட்டு மார்க்கெட் வேல்யூவோட ரொம்ப கம்மியாக வாங்கி ஒரு நிலத்தை வாங்கினா அது பொறுக்காம வாங்கி பால் வேற கறந்துட்டு இருக்கிறாரு. அந்த அளவுக்கு வேலைகள் சாணி அல்றது, இந்த வேலைகள் எல்லாம் சமீபத்தில் பார்க்கலையா நீங்க? எப்படி உச்சத்துல இருந்த ஒரு மனிதர் ஒரு சாதாரண விவசாயியாக மாறி அவருடைய நிலைமையை பார்த்தீங்களா? அது ஏறத்தாழ பாரதியினுடைய ஒரு பாட்டு வரும் இல்லை, அது பெண்கள் குறித்து பேசும்போது, சாதம் வடிக்கவும் செய்திடுவோம், தெய்வ சாதிகள் படைக்கவும் செய்திடுவோம்ன்ற மாதிரி ஏதோ சம்திங் அந்த மாதிரி கொண்டு வருவார். அதே போல் இது இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே, அதே போல் கரும்பை உருக்கி அப்படின்ட்டு ஏதாவது இரும்பு கரும்புங்கிற இந்த லெவலுக்கு போகக்கூடியதில் அவர் எல்லாமும் செய்வார். இதுக்கு முன்னாடி தோசை சுட்டார் எலெக்ஷன் நேரத்தில்ங்கிறதையும் பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு வார் ரூம் தயாராக இருக்கும் எப்பவும். அதாவது அண்ணன் காளமாட்டை கொண்டு வந்தோம்னா அண்ணனை பாருங்க எப்படி விவசாயம் பண்றாரு, காளமாட்டில் பால்கார் விவசாயத்துக்கு காளமாடு சரி ரைட்டு. ஏன்னா பால் கறப்பார் பால் பண்ணிட்டு காளமாடுன்றது நான் ஒரு செகண்ட் பயந்துட்டேன், காளமாட்டிலே பால் கறக்கிற அளவுக்கு போயிருச்சான்னு. நீங்கள் படத்தில் தாங்க கமலஹாசன் உலகநாயகி 9 வேஷம், இங்கே அவர் எல்லா விதமான வடிவங்களையும் எடுக்கக்கூடிய உள்ளபடி அவர் ஸ்கில்டு தான். பாஜக மாதிரியான ஒரு கட்சியில் அப்படி போய் பேராஷூட்டில் குதிச்சு உள்ளே இறங்கி டக்குன்னு கைப்பற்றுங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். ஆமா, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு நான் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நின்னார்ல. ஸோ அப்போ அந்த மின்சாரத்துறை அவர்களுடைய நெருக்கமானவர்களுக்கு சொந்தமான மின்சாரத்துறை சம்மந்தப்பட்ட நிறுவனம், அதுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடுகள் கிளம்ப இருப்பதாகவும் ஒரு செய்தி கசிய விடப்படுகிறது. இதுக்கு அவர் ரியாக்ட் பண்ண மாட்டாருன்னு நம்ம. ஆனா இந்த ரியாக்ட் சென்னையில பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது வந்ததாக ஒரு தகவல் இருக்கு. ஏன்னா இந்த செய்தி வந்த அன்னைக்கு காலையில இந்த எடிஷன் வருது, பெயர் அவங்க குறிப்பினால மாஜி பாஜக தலைவர், இந்நாள் பாஜக தலைவர்னு போட்டு இந்த மொத்த ஸ்டோரி அவங்க எழுதுறாங்க. ஆச்சா, இதில் இன்னொன்று, இது போக வேறு சில நிறுவனங்கள் சொந்தக்காரர்கள் முறையாக தொடங்கப்பட்ட நிறுவனங்களை மூடுவதற்கான வேலைகள் போயிட்டுருக்கிறதாகவும் அவங்க இதில் குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. ஸோ இதனுடைய நீட்சி அக்குமுலேட்டடு நம்மளை போகவும் விட மாட்டுறாங்க, அவங்களும் இது பண்ண மாட்டுறாங்க. நம்ம மேற்கொண்டு என்ன பண்ணுறது? நம்மளுடைய கனவுகள், ஆட்சி அதிகாரம், மத்திய அமைச்சர், என்ன மத்திய அமைச்சர் ஆளாகலான்னு பார்த்தா எல்முருகனை இப்போதைக்கு நகர்த்துற மாதிரி தெரியல. ஸ்டேட்டுக்கு ஒன்று தான்ப்பா, அது அந்த ஸ்டேட்டில் ஜெயிக்கவே இல்லை. நாங்கள் பல வருஷமாக ஜெயிக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். 15 வருஷத்தில் பொன்னார் அவர் ஜெயிச்சார், அவர் கொடுத்தோம். அதுக்கு பிறகு பிரதிநிதித்துவம் வேணும், ஓபிஆருக்கு வேண்டாம், எடப்பாடி வேண்டாம்னால விட்டுட்டோம். ஒரே ஒரு கூட்டணி கட்சி எம்பி இருந்தாலும் அதை தள்ளி விட்டுட்டோம். பட் எல்முருகனுக்கு கொடுக்கணுமேனு கொடுத்தோம்னா அவரை கண்டினியூ பண்ண வச்சாச்சு. அவருக்கு ராஜ்யசபா எனக்கு தெரியும் இன்னும் 4.5 வருஷமாக நம்ம இருக்குது. அது முடிகிற வரைக்கும் 29 வரைக்கும் அவர் இருந்துருவார். அதை தாண்டி கூடுதலாக இவங்களுக்கு சோஷியல் இன்ஜினியரிங்க்கு உங்களுக்கு அவருடைய சமூகத்தில் இருந்து மாநில பொறுப்புகளில் போடுறதுங்கிறத விடவும் அமைச்சர் பதவினா அது இன்னும் கூடுதல் இதாக இருக்கும். ஒரு பட்டியல் சமூகத்திலேயே இன்னும் ஒடுக்கப்பட்ட பிரிவினராக இருக்காங்கங்கிற வகையில் அந்த சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம் சோஷியல் இன்ஜினியரிங் தேவை. அதனால் இப்போ நவர மாதிரி தெரியல. எனக்கு கட்சியிலையும் ஒன்றும் இல்லைன்ட்டீங்க, ஆட்சியிலையும் ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை. அப்புறம் நான் எதுக்கு தான் நான் தனியாக போகிறேன்
அப்படின்ட்டு இந்த திருவிளையாடல் படத்தில் பழங்குடக்குள்ள உடனே முருகர் கிளம்பி நான் போகிறேன், எனக்கென்று ஒரு நாடு, எனக்கென்று ஒரு தனி கொடி, எனக்கென்று ஒரு மக்கள் அப்படின்னு போலான்னு பார்த்தா அதையும் விட மாட்டுறீங்களேங்கிற நிலையில் இப்போ அவர் கையர் நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறார். இந்த சூழலில் அவரையே கூப்பிட்டு வகுப்படுங்க பூத் ஏஜென்ட்டுகளுக்கெல்லாம் SIR குறித்துன்னு கூப்பிட்ட அன்னைக்கு காலையில் தான் ஏஎன்ஐ செய்தியாளரோட அந்த அவ்வளவு லடாய் சண்டை அது ஆகி ரொம்ப ரசாபாசமாகி இறங்கும்போது ஆக்சுவலாக வழக்கமாக அண்ணாமலை வந்து நின்று கொடுக்கறது தான் இது. இப்படி போகிற இடத்துல மைக்கி நீட்டுறதுங்கிறது சில நேரங்களில் செஞ்சுருந்தாலும் கூட அன்னைக்கு அவர் என்ன இதில் இருந்தாரோ அதை மொத்தமாக அவர் மீது செஞ்சுட்டாரு. அப்படி வேகமாக போய் ஏன்னா அது ஒரு ரஷ் இருக்குது. இதுக்கு வேணா அண்ணாமலை அவர்கள் முதிர்ந்த அரசியல்வாதி இது புஷியானதுன்றது கற்றுக்கலாம். எப்படி இந்த மாதிரி விரட்டிக்கிட்டே வந்து சைடில் ஒரு மைக் இந்த பக்கம் ஒரு மைக்குன்னு வச்சுட்டு வரும்போது இந்த 2 நாளைக்கு பண்ணுறது நேற்றுக்கு பொதுக்குழுவில் தான் நடந்தது சார். சிறப்பு பொதுக்குழுவில் தலைவர் அவர்கள் 30 நாட்கள் இப்படி என்ன பேசுவார்னு நினைக்கிறீங்க சார் அப்படின்ற மாதிரி அப்படியே நடந்துக்கிட்டு இப்படி கையெடுத்து இப்படி கும்பிட்டுட்டு சிரிச்சுட்டு போயிட்டார். ரிப்போர்ட்டர்ஸில் எதுவும் சொல்ல போகிறாருன்ட்டு மைக்கு ஆர்வமாக ஆளுக்கு ஒரு பக்கம் நீட்டிட்டு ஒரு 3 பேர் ஒரு கோயிலில் போய் சதுரகா போட்டு வரும்போது மறிச்சிட்டாங்க. மறித்து இப்படி நீட்டிட்டு அப்படி நடந்துக்கிட்டே வந்து அவர் கரெக்டா இது பண்ணிருக்காரு. எப்படி நம்ம நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை பண்ணி கும்பிட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படி போயிட்டா விளக்குறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த இடத்துல அஃப்கோர்ஸ் ப்ரெஸ் அப்படி போகிறாங்கன்னா அவங்களுக்கு வெவ்வேறு விதமான சிக்கல்கள் இருக்குது. நீங்கள் அதை ப்ரெஸ்ஸுக்கிட்ட வெளிப்படுத்துறதுங்கிறது வேறு. நீங்கள் அதை தனிநபராக நீ டைரக்ட் பண்ணி நீ எத்தனை வருஷமாக ஃபீல்டில் இருக்க, நீ எனக்கு சம்பளம் தெரியா, பேட்டி கொடுக்குறதுக்குலாம் சம்பளமா, இது என்ன புது இதாக இருக்குது. டெய்லி போய் ப்ரெஸ்ஸை சந்திச்சு இவர் தானே பேசிட்டு இருக்கிறாரு. யாருக்காக பேசினாரோ அவங்கள சம்பளம் கொடுக்கணும். வீட்டு வாடகைக்கு நண்பர்கள் கொடுத்தாங்க, கட்சி இப்போ அவருக்கு செட்டு அது இந்த பாதுகாப்பு கொடுத்தாங்க, இது இருக்கான்னு தெரியல. அவருக்கு இருந்த அச்சுறுத்தல்லாம் நீங்கிருச்சுன்னு பாதுகாப்பு வாபஸ் வாங்கிட்டாங்களான்னு நமக்கு தெரியல. அது மேபி யாராவது உள்துறை அமைச்சகத்துக்கு RT போட்டால் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளே போய் அன்றைக்கி பாருங்கள். அது ஒரு வகையில் கோயம்புத்தூர் சம்பவம். அன்னைக்கு சம்பவம் நடந்த அடுத்த நாள் அங்கே வானதி அவர்கள் நள்ளிரவில் போய் இரவு நேரத்தில் அந்த இடத்த பார்க்குறாங்க, என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது இது பண்ணுறாங்க. அடுத்த நாள் போராட்டம் அறிவிக்கிறாங்க, வானதியும் வராங்க. ஸோ அந்த லைம் லைட் அந்த பக்கம் ஆகுது. திமுக எதிரான ஒரு சிக்கல் போகும்போது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் இப்படி தான் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு சாட்டையால் அடித்து டிவியேட் பண்ணி இதில் என்னென்னா அந்த ஏஎன்ஐயில் அவங்க வந்து இவ்வளவு ஏஎன்ஐ செய்தியாளர் கூட தான் அன்றைக்கி சண்டை. ஏஎன்ஐயில் ஐ திங்க் ஸ்மிதா பிரகாஷ் தான் நினைக்கிறேன், அவங்க ஒரு விளக்கம் சொல்லியிருந்தாங்க. ஸ்மிதா பிரகாஷா நாவிகா குமாரான்னு தெரில, 2 பேரில் யாரோ ஒருத்தர். பட் ஸ்மிதா பிரகாஷை கேட்டாலும் அப்படி விளக்கம் சொல்லுவாங்க. நீங்கள் அதை வந்து தவறாக நினச்சிக்காதீங்க, அது வந்து தமிழர் வழிபாட்டு முறையில் உடலை வருத்தி கொண்டு கடவுளிடம் ஒரு விஷயத்தை கேட்குறது அப்படிங்கிறது அவங்களுடைய வழிபாட்டு பண்பாட்டு செறிவில் வர்றது. அந்த மாதிரி என் உடலை வருத்திக்கிட்டு அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னு அண்ணாமலை அடிக்கிறாரு. இதை இழிவுபடுத்தக்கூடாது, அதுக்குள்ளே மிகப்பெரிய தாத்பரியம் இருக்குன்னு ட்வீட்டெல்லாம் போட்டு அண்ணாமலையே சொல்லாத விளக்கத்தை சொல்லி அண்ணாமலைக்கு ஆதரவாக அன்றைக்கு பலவிதமான முட்டுகளை கொடுத்தவர்கள் அவங்க சேனல் மேலே பாஞ்சிட்டாருங்கிறது தான் பரிதாபத்துக்குரியது. மேபி நாவிகா குமாராக இருந்தால் நாவிகா குமார் கேட்ட பேட்டியில் தான் நாங்கள் 25% வருவோம் அப்படின்ட்டு எலெக்ஷனுக்கு 24 எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லி 5 டைம்ஸ் எஸ் மேம் 5 டைம்ஸ் ஆச்சு கூட வருவோம் அப்படிலாம் அவர் பேசினார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவருக்கு இவ்வளவு ஹைப் கொடுத்து கொண்டிருந்த மீடியாக்கள் ஒரு வேளை இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறது இல்லை, டெல்லி மீடியாக்கள் அப்படிங்கிறதுனுடைய ஒரு வெளிப்பாடாகவும் விரக்தியாகவும் இருக்கலாம். இடம் வந்து காலி ஆகிட்டே இருக்குது. இப்போ கோயம்புத்தூரில் வந்து அவர் அரசியல் பண்ணணும்னா அவருக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு இதெல்லாம் இருந்தால் தான் அவர் தொடர்ந்து அங்கே அரசியல் பண்ண முடியும். அங்கே இருக்கக்கூடிய செல்வாக்கு இன்ன பிற விஷயங்கள் எல்லாம் அப்படி தான் நடக்கும். அப்போ இப்போ ஒட்டுமொத்தமாகவே அவரை வந்து செல்லாக்காசு ஆகிட்டான்னா அவர் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையை எப்படி நடத்துவார்? இல்லை, அவர் அரசியல் பண்ண வேண்டாம்னு யார் சார் அவரை மறிச்சாங்க? அண்ணா ஒரு பவர் வேணும்ல சார். பவர்னா அதிகாரம் மட்டும்தான் பவர். இவர் வந்து ஒரு பிரதிநிதியாக நின்று தொழில் அமைப்புகளை பார்க்கறது, அங்கே இருக்கக்கூடிய பெரிய ஆட்களை பார்க்கறது, நான் இந்த விஷயத்த மேலே பேசுகிறேன்னு சொல்கிறது, அந்த சங்கிலி வந்து இப்போ முறிஞ்சிருச்சுல்ல, அதான சிக்கல். வார்த்தைக்கு 100 முறை நான் சாதாரண தொண்டன், சாதாரண காரியகர்த்தாவாக நான் இருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களை மாதிரியே நானும் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கிளைம் பண்ணுறவரும் அவராக தானே இருக்கிறாருன்னு ஒரு கேள்வி வரும் அந்த இடத்துல. அவர் கேட்குறது அது அவருடைய உரிமைங்க, கட்சி கொடுக்காது கட்சியோட முடிவு, அது அந்த லெவலில் போயிடும். ஆனால் நீங்கள் யாரை டார்கெட் பண்ணி அந்த விவாதத்தை நடத்துகிறீங்க? செய்தியாளர்கள் இன்றைக்கி நேற்று தான் அப்படி உங்ககிட்ட வராங்களா? நீங்கள் கடந்த காலத்தில் இப்படி வந்தவர்களை குரங்கு மாதிரி தாவறீங்கன்னு நீங்கள் தானே பேசுனீங்க.
அதைக்கே நீங்கள் அவ்வளோ கடுமையாக இருந்தது. நீங்கள் பல நேரங்களில் ஒரு பர்சனல் அட்டாக்கும் செஞ்சுருக்கிறாரு. நீங்கள் இப்போ புதிய தலைமுறை செய்தியாளரோட மிகப்பெரிய அளவுக்கு தலைவராக இருக்கும்போது கமலாலயத்துக்குள்ளே சண்டை நடந்தது. நீங்கள் ரூம்குள்ளே உள்ளே வந்து வேணால் நம்ம பேசி பாருன்னது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரியான விவாதங்கள் விஷயங்கள்ங்கிறத அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். அது அருவருக்கத்தக்கது. ஆனால் நீங்கள் டீல் பண்ண வேண்டியது இவங்க மேலே இல்லை, நீங்கள் மேலே பேசணும். அவங்க அடுத்து பிடி இருக்கிறாங்கன்னா இதற்கெல்லாம் அஞ்சுகிறவனா நான் அங்கே வசனத்தை பேசுங்க. பேச வேண்டிய இடம் அது இல்லைன்ற மாதிரி எம்டென்மெண்ட்டில் வரும்ல, அதுக்கு கோயில் வாசல்லாம் விழணும், கொடாடியில் விழுந்து என்ன பண்ணாங்கிற நிலைக்கு போய் நின்றுருக்கு. நயனாரா இதில் வேறு ஸ்பெக்குலேஷன்ஸு. அண்ணாமலை அவர் தனி கட்சி ஆரம்பித்து விஜயுடன் கூட்டணி வைப்பார்னு ஒரு கோஷ்டி சொல்லிகிட்டு இருக்கு. ஆனால் அண்ணாமலை ஆதவர்ஜுனாவை குறித்து பேசிய ஒரு வீடியோவை எடுத்து ஒரு பக்கம் வைரலாக்கிட்டு முன்னாடி பேசினது தான். அதாவது ஆனால் அவர் வந்து இதில் அந்த லாட்ரி பணத்தை வச்சு தான் ஒவ்வொரு கட்சியும் முதல்ல திமுகவில் இருந்தார். அப்புறம் அதே லாட்ரி பணத்தை வைத்துக்கொண்டு விடுதலை சிறுத்தைகள் போனார். இப்போது தாவேகாவுக்கு போயிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம்னு இருக்கிறது அவருக்கு பிடிக்கலை. லாட்ரி முன்னேற்ற கழகம் அப்படின்ட்டு லாட்ரி வெளியீட்டு கழகம்னு கொண்டு போகணுன்னு அவருக்கு ஆசையாக இருக்குது. அதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு பேசின அந்த பைட்டை தூக்கி வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. அவர் விஜய் குறித்தும் நான் விஜய்க்கு மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டானே கிடச்சிட்டு ஒரு முறை கேட்டார். அஃப்கோர்ஸ் அரசியலில் எவ்வளோ மோசமாக பேசிட்டு அடுத்த நாள் போய் கூட்டணி வைக்கிறதுலாம் நடந்திருக்கு. பட் அண்ணாமலை என்ன செய்ய போகிறார், அவரை என்ன செய்வதற்கு டெல்லி அனுமதிக்க போகிறது, இப்போ இருக்கக்கூடிய இதற்கு இறுதியாக அவர் காப்பாற்ற எங்கே போயிருக்காருன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு மடத்திடம் சரணாகதி அடைந்திருக்கிறார். அந்த மடம் ஓரளவுக்கு பெரிய மடம், அவங்களுடைய லாபி ஹெவியாக இருக்கும். ஒரு கடந்த காலத்தில் போய் அந்த சாமிகள் எல்லாம் பார்த்துட்டு இந்த லண்டன் போயிட்டு வந்து பதவி பறிப்புக்கு இடைப்பட்ட காலத்தில் அவரை போய் வணங்கி சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டு வந்தது இருந்தது. இதில் ஃபேக்ட், அதாவது அது எதேச்சா நடந்ததுன்னு தெரியல. கர்நாடகாவில் ஒரு கல்யாணத்துக்கு இந்த இடைப்பட்ட நாளில் அண்ணாமலை போய் அட்டன் பண்ணிட்டு ஃபோட்டோவும் போட்டிருந்தார். அங்கே இருக்க ஒரு தொழிலதிபர் ஒருவருடைய வீட்டு திருமணத்தில் செய்யணும்ல அது அப்படின்னு. ஸோ இதற்கு போவதாக சொல்லிக்கொண்டு மடத்துக்கும் போயிருக்கிறாருங்கிறத, மடத்துக்கு போனதை அவர் போடலை. ஏன்னா மடத்துக்கு ஃபார்மலாக சில இந்த கோரிக்கைகளை டெல்லியில் காப்பாற்றி விடுன்னு கேட்க போனதாக தகவல்கள் நமக்கு வெளியாகிறது. அவர் அந்த நாளில் கர்நாடகாவில் இருந்தாருன்னு அவரே எவிடன்சஸை கொடுத்துருக்கிறாருங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே கர்நாடகா பிஎல் சந்தோஷ் அவர்கள் கர்நாடகா சென்ட்ரிக்காக இருந்தால் அவர் அகில இந்திய பாஜகவினுடைய அமைப்பு பொதுச் செயலராக இருந்து இவரை புஷ் பண்ணார். பட் இப்போ பிஎல் சந்தோஷையும் தாண்டி அந்த இடத்துக்கு அவர் போயிருக்கிறார் அப்படின்னும் போது வெவ்வேறு விஷயங்கள் மாறுகிறது. தமிழ்நாடு பாஜக தேர்தல் நெருக்கத்தில் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கலாம் என்பதாக நகர்கிறது. பார்ப்போம். அண்ணாமலை இருந்தால் என்டிஏ கூட்டணியினுடைய குறைஞ்சபட்ச வெற்றியை அவர் காலி பண்ணுவார் அப்படின்னா அண்ணாமலையை நகர்த்த அவர்கள் தயங்க மாட்டார்கள். பாஜக யாரையும் வெற்றிக்காக பலி கொடுக்க அஞ்சாது. அத்வானியிலிருந்து அண்ணாமலை வரைக்கும் அவங்க அமைப்பினுடைய பேட்டர்னே அப்படிதான், வரலாறு அப்படிதான். தொடர்ந்து பார்ப்போம். அண்ணாமலை விஷயத்துலையும் சரி, பாரதிய ஜனதாவினுடைய இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி விஷயங்கள்லையும் என்னென்ன நடக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து